வணக்கம். லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்காவிலே அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு வறியவர் அவரிடம், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அவருக்கு உதவும் எண்ணத்திலே தன்னுடைய சட்டை பையிலே கையை விட்டார் டால்ஸ்டாய். பொருள் ஏதும் இல்லை. அந்த வறியவரை பார்த்து கூறினார், சகோதரனே, உனக்கு தருவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று. அந்த வறியவன் சொன்னான், மிக்க மகிழ்ச்சி ஐயா, பணம் கொடுத்திருந்தால் கூட எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்காது. என்னை சகோதரனே என்று அன்பாக அழைத்தீர்களே, எனக்கு அதுவே மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது என்றார். வள்ளுவர் இதே கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார். உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு ஒருவனுக்கு ஈகை செய்வது, அதுதான் மிக முக்கியம். ஈகையை கொடுக்கின்ற பொழுது தான் மிகப்பெரிய மனிதர் என்பதைப் போல தன்னுடைய பெருமையெல்லாம் கூறியோ அல்லது எதிரிலே இருக்கக்கூடியவரை கிண்டலும் எல்லலும் செய்து அதன் பிறகு உதவி செய்வதோ உண்மையான ஈகை ஆகாது. உள்ளத்திலே மகிழ்ந்து தரக்கூடிய ஈகைதான் உயர்ந்த ஈகை. அந்த ஈகையை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உள்ளது. அது முகம் மலர்ந்து இன்சொல் பேசுதல் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலே அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலான் ஆகப் பெறின். நீங்கள் உள்ளத்திலே மகிழ்வோடு பொருளை கொடுக்கக்கூடியது எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே அளவுக்கு அதைவிடவும் சிறப்பானது முக மலர்ச்சியோடு மற்றவர்களிடம் இனிய சொற்களை கூறுதல். திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று. அதே கருத்தை பாரதி சொல்லுவார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உடல் உழைப்பை நல்கீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று. அவ்வகையில் முகமலர்ச்சியோடு மற்றவர்களிடம் இனிய சொற்களை பேசுதல் மற்ற அனைத்தையும் விட சிறப்புடையதாகும். நன்றி, வணக்கம்.